இந்த உலகம் ரொம்பவே பெருசு. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு சின்ன கூண்டுக்குள்ள நம்மள நாமே அடைச்சுக்கிறோம். புனிதான்னு ஒரு பொண்ணு கிராமத்துல யார் கூடயுமே பேசாம அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா. யார்கிட்டயாவது பேசுறதுக்கு பதிலா புத்தகத்தை படிப்போம்னு புத்தகம் படிச்சுட்டு இருந்தா. அதுக்காக அவகிட்ட எந்த திறமையும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவ அழகா கைவினை பொருட்கள் செய்வா. அவ செஞ்ச எக்கச்சக்கமான கைவினை பொருட்கள் அவ வீட்டுக்குள்ள ஷோகேஸ்குள்ளேயே இருந்தது. இத பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா எப்படியாவது இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில விக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவங்க ஊர்ல ஒரு திருவிழா வந்துச்சு. அந்த திருவிழால கண்காட்சி இருந்துச்சு. அந்த கண்காட்சியில இந்த பொருள் எல்லாம் விக்கணும்னு அவங்க அப்பா முடிவு பண்ணாரு. கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாரு. புனிதா அதை எதையுமே விக்கிறதுக்கு தயாரா இல்ல. தன்னோட கூச்ச சுபாவத்தினால அவ மறுத்து போய் உட்கார்ந்துருந்தா. அப்ப அப்பா சொன்னாரு, நீ விக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், என் பக்கத்துல இருந்து உட்காரு, நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் பொருட்காட்சியில இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, விற்பனைக்காக வைக்கிறாங்க. அந்த பொருளை பார்த்த எல்லாருமே அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு கலைநயமான நுணுக்கங்களும் அதுல அற்புதமா இருந்துச்சு. அதுல ஒரு அழகான வெண்புறா சிலை ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிலையை பார்த்த மக்கள் இதை எப்படி வடிச்சீங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டாங்க. புனிதாவோட அப்பா திரு திருன்னு முழிச்சாரு. அவருக்கு எப்படி இதுக்கான பதில் சொல்றதுன்னு தெரியல. மக்களுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவர்தான் விற்பனைக்கு வச்சிருக்காரு, இது எப்படி செஞ்சாருன்னு கேட்டா தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆள் இன்னும் கோவத்துல உச்சிக்க போய், நீ திருட்டு பொருள் எல்லாம் இங்க வந்து விக்கிறியா, எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு ஓங்கி அறிய போயிட்டாரு. தன்னோட இடத்த விட்டு எந்திரிச்சா, பேச ஆரம்பிச்சா. இந்த பொம்மைய செஞ்சது நான் தான், எதுக்கு நீங்க எங்க அப்பா அடிக்க வர்றீங்க, நான் சொல்றேன் அப்படின்னு அந்த புறாவை எப்படி செஞ்சுங்கிற விதத்தை புனிதா விளக்க ஆரம்பிச்சா. கோவப்பட்டு அடிக்க வந்த அந்த ஆளுக்கு அந்த புறாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த புறாவுக்கு சரியான விலை கொடுத்து அதை அங்கிருந்து வாங்கிட்டு போனாரு. அந்த புறா மட்டும் இல்ல, அதுல இருந்த இன்னும் நிறைய கைவினை பொருட்கள் அன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. புனிதா அவங்க அப்பா பார்த்து சொன்னா, எதுக்குப்பா தேவையில்லாம நம்ம வீட்டிலேயே இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு அவங்க அப்பாவை பத்தி கேட்டா. அவங்க அப்பா சொன்னாரு, நான் அவமானப்பட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, ஆனா இத்தனால நம்ம வீட்லயே ஒரு ஷோகேஸ்குள்ள அடப்பட்டு இருந்த இந்த பொருள்லாம் இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல கூச்ச சுபாவத்தோட இருந்த நீ இன்னைக்கு தைரியமா எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்ட, எனக்கு அது போதுமா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. நீங்களும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயமோ இல்ல ஒரு திறமையோ இருந்துச்சுன்னா, புனிதா மாதிரி அவங்க அப்பாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ரொம்ப அவமானப்படுற அளவுக்கு நீங்க உள்ளேயே பூட்டி வச்சிருக்காதீங்க. வெளியே கொண்டு வந்துருங்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.